5 அதிசயம் நிறைந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எலும்பு கல்லாகும், இரவா பனை, பிறவா புலி, புழுக்காத சாணம், செம்பு பொன்னாகும். இறந்து போனவங்களோட எலும்பை இந்த புண்ணிய ஸ்தலத்துல கரைச்சிங்கன்னா கல்லா மாறுதுன்னு சொல்றாங்க. 2000 வருஷங்களுக்கு மேலான இந்த பனை மரம் தான் இரவா பனை. இரவா பனையை தரிசனம் செய்தால் அழியா புகழ் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த புளி மரத்தோட காயை எடுத்து நீங்க எங்க வச்சீங்கன்னாலும் வளராது. இது பிறவா புலின்னு சொல்றாங்க. இதுக்கு மறுபிறப்பே கிடையாது இந்த மரத்துக்கு. இந்த தளத்துல இருக்க பசுவோட சாணங்கள்லாம் எவ்வளவு நாள் ஆனாலும் அதுல புழு உண்டாகாதுன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல செம்பு காசு விளக்கத்துல இருந்தது. இந்த கோயில் கிணத்துல குளிச்சுட்டு மக்கள் எல்லாரும் செம்பு காசு ஒண்ணு கிணத்துல போடுவாங்க. நாளடைவுல 1918 இந்த கோயில் கிணத்தை சுத்தம் செய்யும் போது செம்புல இந்த களிம்பெல்லாம் நீங்கி தங்கமா மாறிடுச்சு. இதுதான் செம்பு பொன்னாகும்னு சொல்றாங்க. இங்க ஒரு முறை வந்தீங்கன்னா மறுபிறவி கிடையாது. இது ஒரு முக்தி தலம்ங்கிறதுனால நாய் வாகனம் இல்லாத பைரவரை இங்க பார்க்கலாம். சிவன் கோயில்ல ஆடு நடராஜரை பார்த்திருப்பீங்க. ஆடி முடியும் நேரத்துல எப்படி இருப்பாருன்னு இங்க வந்தா பார்க்கலாம். 2ஆம் காலகட்டத்துல கரிகால சோழனால் கட்டப்பட்ட கோயில் இது. கோயமுத்தூர்ல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல சிறுவாணி போற வழியில நொய்யலாருக்கு பக்கத்துல தான் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலை சுற்றி தான் இவ்வளவு அதிசயம் நடந்துட்டு இருக்கு. தமிழரோட பெருமையும் மரபையும் எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணுங்க.